வணக்கம் நண்பர்களே, இது பெண்ணின் கதை பக்கம் 6. கெட்ட வார்த்தைகள் பேசலாமா? நாம எல்லாருமே மனுஷங்க. நம்ம கிட்ட 6 அறிவு இருக்கு. அதாவது நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன ஃபீல் பண்றேங்கிறத என்னால ஆப்போசிட் பர்சனுக்கு புரிய வைக்க முடியுங்க. இத பண்றதுக்கு நான் யூஸ் பண்ற டூல் தாங்க மொழி, வார்த்தைகள். அதே மாதிரி நம்ம எல்லாருமே மனுஷங்க. நம்ம கிட்ட 6 அறிவு இருக்கு. என்னால கெட்டதையும் யோசிக்க முடியும். நான் யோசிக்கிற இந்த கெட்டதை ஆப்போசிட் பர்சனுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ற வார்த்தைகளை தாங்க தமிழ்ல கெட்ட வார்த்தைகள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த வார்த்தைகள் எல்லாம் நல்ல வார்த்தைகள் கிடையாது. இதே வார்த்தைகளை இங்கிலீஷ்ல ஒருபடி மேல அபியூசிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த வார்த்தைகளுக்கு ஒரு மனிதரை காயப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு. அதனாலதான் எங்க அப்பா அம்மா எங்க முன்னாடி கெட்ட வார்த்தை போட மாட்டாங்க. அண்ட் 10th வரைக்கும் நாங்க கெட்ட வார்த்தை போட்டாலும் மிளகா பிச்சு வாயில வைப்பாங்க. இந்த கேம் பிடிச்சனாலே என் கூட பிறந்தவங்க எல்லாம் நான் எப்போ கெட்ட வார்த்தை போடுவேன், இப்போ எங்க அம்மா கிட்ட போட்டு கொடுக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த பழக்கத்தினால நான் இது வரைக்கும் கெட்ட வார்த்தை போட்டதே இல்லைங்க. ஆனா நான் படிச்ச காலேஜ்ல சில பேரும், நான் வேலை பார்க்குற ஆபீஸ்ல பல பேரும் கெட்ட வார்த்தை போடுறாங்க. கேட்டா காலேஜ்ல உள்ளவங்க ட்ரெண்டுங்கிறாங்க, ஆபீஸ்ல உள்ளவங்க என்னோட ஸ்ட்ரெஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்கியூசஸ்லாம் நாட் அக்செப்டபிள்ங்க. நம்மளுக்கு என்னதான் கோவம் இருந்தாலும் கெட்ட வார்த்தைகள் போடக்கூடாது. அதே மீறி ஒரு நபர் கெட்ட வார்த்தை போடும்போது 2 டிராபேக்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட், கெட்ட வார்த்தைகள் பேசுவது தவறு, தவறான செயல், கெட்ட செயல். நான் கோவமா இருக்கேன், அதனால என்ன சமாதானப்படுத்துறதுக்கு நான் ஒரு தவறான செயல், அதாவது கெட்ட வார்த்தை போட்டு என்ன சமாதானப்படுத்திக்கிறேன். இந்த ஒரு ஜஸ்டிபிகேஷனால ஃபியூச்சர்ல நான் இன்னும் கோவமா இருந்தா கொலை கற்பழிப்பு இந்த மாதிரி தவறான செயல், சொல்ல போனா பாவ செயலை கூட பண்ணலாம் அப்படிங்கிற எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்கும். இதனால சமூக பேரழிவு ஏற்படும். செகண்ட் டிராபேக், ஒரு நபர் என்ன கெட்ட வார்த்தை போடுறாங்கன்னா நான் அவங்களுக்கு என்ன அபியூஸ் பண்றதுக்கும் என்ன அவமானப்படுத்துறதுக்கும் உரிமை கொடுத்துருக்கேன் அப்படின்னு அர்த்தம். என் வாழ்க்கை புத்தகத்துல தினமும் வர ஒரு நபர் என்ன கெட்ட வார்த்தை போடும்போது எனக்கு டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகல, எனக்கு புரியல, எனக்கு டிஃப்ரெண்டா தெரியல அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட சுயமரியாதை இல்லைன்னு அர்த்தம். அதாவது நோ செல்ஃப் ரெஸ்பெக்ட். இதனால நாளை பின்ன நான் உண்மையிலே தவறு செய்து ஒருத்தர் கெட்ட வார்த்தை போட்டாலோ இல்ல என்ன அவமானப்படுத்தினாலும் எனக்கு அவமானமாவே ஃபீல் ஆகாது. ஏன்னா நான் தான் தினமும் இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் கேட்டு என்ன அவமானப்படுத்திட்டு இருக்கேனே. அதனால தாங்க நான் சொல்றேன், என்ன ஆனாலும் சரி நம்ம கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடாது. தினமும் நீங்க தவறான செயல் செய்யறதுனால ஒரு நாள் அந்த தவறான செயல் நல்ல செயலா மாறிடாது. அதே மாதிரி தாங்க தினமும் நம்ம கெட்ட வார்த்தை போடுறதுனால கெட்ட வார்த்தைகள் என்னைக்குமே நல்ல வார்த்தைகளா ஆகாது. கெட்ட வார்த்தைகள் தான். தமிழ் மொழியில இருக்க இந்த 10-15 கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்ட்ரெஸ் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் ரிலீஸ் ஆகுதுன்னா தமிழ்ல எத்தனை நல்ல வார்த்தைகள் இருக்கு. இந்த வார்த்தைகளால யூஸ் பண்ணா கண்டிப்பா நம்ம ஸ்ட்ரெஸ் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் ரிலீஸ் ஆகுங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, கெட்ட வார்த்தை பேசுவது சரியா? கெட்ட வார்த்தை பேசுவது உண்மையிலே ட்ரெண்டா?